அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரக்காத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். நீங்கள் எல்லாம் வாழ்விலே அறிந்திருக்கிற யாசீனிலிருந்து ஒரே ஒரு வசனத்தை வெறும் 2 நிமிடங்கள் கூட செலவாகாத, சொல்லப்போனால் 1 நிமிடம் மட்டுமே செலவாகிற ஒரு வசனத்தை 16 முறை வாழ்விலே தினசரி நீங்கள் ஓதி வந்தால், வாழ்வில் ஏற்படுகிற மாற்றங்கள், உங்களுக்கு கிடைக்கிற பாக்கியங்கள், உங்களுக்கு கிடைக்கிற பாதுகாப்புகள் யாராலும் தர முடியாது. அல்லாஹ் அந்த பாதுகாப்பை தருகிறான் என்று இமாம்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். அல்லாஹு தாலா குர்ஆனிலே சொல்லி இருக்கிற சூரா யாசீன், இந்த யாசீனை பற்றி நபி அவர்கள் நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். கல்புல் குர்ஆன், குர்ஆனின் உள்ளமே இந்த யாசீன் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மட்டுமல்ல, இந்த யாசீன் எதற்காக ஓதப்படுகிறதோ அந்த காரியம் நடக்கும் என்றெல்லாம் நமக்கு மார்க்கம் தெளிவாகவே சொல்லி காட்டுகிறது. அப்படிப்பட்ட யாசீனிலே 58வது வசனமாக வரக்கூடிய சலாமுன் கௌலம் மிர் ரப்பிர் ரஹீம், சலாமுன் கௌலம் மிர் ரப்பிர் ரஹீம். இமாம்கள் சொல்வார்கள், யாசீனிலே 58வது வசனமான சலாமுன் கௌலம் மிர் ரப்பிர் ரஹீம் என்ற வசனத்தை யார் தினசரி வாழ்க்கையிலே 16 முறை ஓதி வருகிறாரோ, அம்மனஹுல்லாஹு மிம்மா யகாஃப், அவரின் வாழ்விலே எதையெல்லாம் அவர் அஞ்சுகிறாரோ அனைத்து அச்சத்திலிருந்தும் அல்லாஹ் அவரை அச்சமற்றவராக, நிம்மதியானவராக ஆக்கி விடுவான் என்று மார்க்கம் சொல்லி காட்டுகிறது. என்ன அச்சம்? அது கண்ணேராக இருக்கலாம், அல்லது எதிரிகளின் சூழ்ச்சியாக இருக்கலாம், அல்லது செய்வினையின் பிரச்சனையாக இருக்கலாம். என்ன பிரச்சனைகளாக இருந்தாலும், என்ன பயமாக இருந்தாலும் அனைத்து பயங்களையும் அல்லாஹ் நீக்குகிறான். காரணம் குர்ஆன் அல்லவா? குர்ஆன் எல்லாவற்றுக்கும் நிவாரணமாக இறக்கப்பட்டு இருக்கிறது என்றல்லவா அல்லாஹ் சொல்கிறான். அனைத்து பிரச்சனைகளுக்கும் அல்லாஹ் அந்த யாசீனில் இருக்கக்கூடிய சலாம் கௌலம் மிர் ரப்பிர் ரஹீமை ஒரு பாதுகாப்பாக அல்லாஹு தாலா அமைத்திருக்கிறான். குறிப்பாக சூனியத்தின் பிரச்சனைகள், கண்ணீரினுடைய பிரச்சனைகள், இது போன்ற நிறைய பிரச்சனைகளுக்கு இது மிகப்பெரிய தீர்வு என்று இமாம்கள் சொல்கிறார்கள். ஹிமாயத் ஹிஃபுல் என்ற பாதுகாப்பையும் இது தருகிறது. மிகப்பெரிய கேடயமாக இருக்கிறது. வருகிற பிரச்சனைகளை தடுப்பதற்கு தினசரி நீங்கள் 16 முறை சலாமுன் கௌலம் மிர் ரப்பிர் ரஹீம் என்ற வசனத்தை நீங்கள் ஓதி வந்தால் அல்லாஹ் மிகப்பெரிய பாதுகாப்பை தருகிறான் என்று இமாம்கள் சொல்வார்கள். தொடர்ந்து பேசுவார்கள், வஸலிம மின் ஷர்ரில் ஜின்னி வல் இன்ஸ், மனிதர்கள் மற்றும் ஜின்களினால் ஏற்படக்கூடிய எல்லா தீங்கிலிருந்தும் அது பாதுகாப்பை தருகிறது. மனிதர்களாலும் ஜின்களாலும் பலர்களுக்கு பல பிரச்சனைகள், பல சிக்கல்கள், பல சிரமங்கள் பல இடங்களில் ஏற்படுகிறது. எல்லா இடையூறுகளுக்கும் இது ஒரு தீர்வு என்றார்கள் இமாம்கள். தொடர்ந்து சொல்வார்கள், வரஸகஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிப், எதிர்பார்க்காத புறத்திலிருந்து அல்லாஹ் ரிஸ்கை தந்து விடுவான். அதுக்காகத்தான ஓடுறோம். எதிர்பார்க்காத புறத்திலிருந்து நிரப்பமாக அல்லாஹ் தருவான். காரணம், நாம் ஓதி கேட்பது அல்லாஹ்வின் குர்ஆன் அல்லவா, அல்லாஹ்வின் கலாம் அல்லவா. அதை ஓதி நீங்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்கும் பொழுது, அல்லது நீங்கள் நிரப்பமாக இதை தொடர்ந்து ஓதும் பொழுது, வரஸகஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிப், எதிர்பார்க்காத புறத்திலிருந்து அல்லாஹ் உதவி செய்கிறான். நிறைய உதவிகளை செய்வான். இதே யாசீனில் உண்டான ஒரு வசனத்தை ஓதிதான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எதிரிகள் தன்னை சுற்றி இருந்த நேரத்திலே நபி அவர்கள் அந்த வசனத்தை ஓதி அங்கிருந்து அவர்களின் கண்களின் படாமல் தப்பித்து மதீனாவை நோக்கி பயணித்ததும் இதே யாசீனில் இருக்கும் ஒரு வசனத்தை கொண்டுதான். அதே போன்று யாசீனில் இருக்கும் இந்த வசனமும் பிரச்சனைகளுக்கு தீர்வு, எதிர்பார்க்காத விதத்திலிருந்து நமக்கான ரிஸ்க்கு, எல்லா வகையான பாதுகாப்பு, எல்லா வகையான ஷைத்தான் ஜின்களுடைய அதே போன்று மனிதர்களுடைய இடையூறுகளில் இருந்தும் பாதுகாப்பு என பலவற்றை இது தருகிறது. மட்டுமல்ல, நம்முடைய தேவைகளை பூர்த்தியாக்குகிறது என்று இமாம்கள் சொல்லித் தருகிறார்கள். ஆக சிறப்பான குர்ஆனுடைய சூறாவான கல்புல் குர்ஆன், குர்ஆனின் இதயம் என்று சொல்லப்படுகிற யாசீனில் இருந்து 58வது வசனமான சலாமுன் கௌலம் மிர் ரப்பிர் ரஹீம் என்ற வசனத்தை வாழ்விலே தினசரி 16 முறை ஓதுங்கள். பெரிய நேரம் எடுக்க போறதில்லை. சலாம் கௌலம் மிர் ரப்பிர் ரஹீம், சலாம் கௌலம் மிர் ரப்பிர் ரஹீம் என்று ஓதினால் ஒரு 1 அல்லது 2 நிமிடங்களில் ஓதி முடித்து விடலாம். ஆனால் இதன் பிரயோஜனங்கள் பிரம்மாண்டமானது. ஓதுங்கள். அல்லாஹு தாலா வாழ்வை வெற்றியாக அமைப்பானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.